நம்ம அண்ணன் எப்பவுமே மனுஷங்களை விட்டுருவாருங்க. ஆடு மாடு கோழி மரம் செடி கொடின்னு வாயெல்லாம் ஜீவன்களுக்கான அரசியலை தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விதத்துல நேத்து தேனி மாவட்டத்துல தேனி வனத்துறை கண்ட்ரோல் இருக்க இடத்துல ஆடு மாடு மேய்ச்சு ஒரு வித்தியாசமான போராட்டத்தை பண்ணிருக்காரு. முன்னாடி ஆடு மாடுக்கு மத்தியில ஒரு மாநாடு நடத்திட்டு இருந்தாரு. இப்போ ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்து அண்ணன் என்னெல்லாம் பண்ண போறாரோ அதை பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கும். மேய்ச்சிட்டு அண்ணன் அபாரமான இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. என்ன அப்படின்னா, கூகுள் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கக்கூடியதே ஒரு அடர்ந்த காடுங்க. அந்த காடுல தீப்பத்தி எல்லாம் எரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூகுள் நிறுவனமே 100க்கும் மேற்பட்ட மாடுகளை மேய்க்குது. கூகுளே மாடு மேய்க்கும் போது கூமுட்டா உனக்கு என்னடா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்காம கேட்டிருக்காரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அண்ணே படிக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் நிறுத்திட்டு போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. அண்ணன் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இப்ப எங்கங்க ஆடு மாடு மேய்ச்சாலே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பி இப்ப அதுலதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல அண்ணன் நம்மளையும் இந்த மாதிரி தொழில் பண்ணி பொழைச்சுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லி அனுப்புறாரு போல் இருக்கு. கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டு பகுதியில் வைத்திருக்கிறார். அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக 100 மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார். ஏன் அவருக்கு அதை செய்கிறார்? அவருக்கு அறிவு இருக்கிறது, தெரிகிறது, அவர் செய்கிறார். வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு சால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் கேள்விப்படுவீங்க. நம்முடைய அப்பா அவருடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாம இப்பதாங்க மருத்துவமனையில இருந்து சரியாகி வீட்டுக்கு வந்தாரு. அப்படி இருந்தும் நம்ம மக்களுக்காக, மக்களுடைய தேவைக்காக ஓடா உழைக்கிறாருங்க, பாடா படுறாருங்க. அப்படி தூத்துக்குடியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வின்பாஸ்ட் மின்சார காரோட விற்பனையை துவங்கி வச்சிருக்காரு. அதுவும் அந்த கார்ல நம்ம அப்பா ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு விற்பனை ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். நாட்டுல மக்கள் எல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்பா கார் லான்ச் பண்றாரு. பாத்தீங்கல்ல, இங்க அவன் அடுத்த வேலை லஞ்சுக்கே வழி இல்லாம இருக்கான், ஆனா அப்பா கார் லான்ச் பண்றாரு. இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க தமிழகம் டெவலப் ஆகவே கூடாதா, அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு தானே இருக்கணும், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு குறையா சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். நாங்க இவரு கார் லான்ச் பண்றத குறையா சொல்லலைங்க. மக்களுடைய கஷ்டங்களையும் போக்கணும், மக்களுக்கு உண்டான தேவைகளையும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும், அதைத்தான் சொல்ல வரோமே தவிர நாங்க தொழில்நுட்பத்துக்கோ தொழில் வளர்ச்சிக்கோ எதிரானவங்க கிடையாதுங்க. நம்ம அப்பா தூத்துக்குடி போயிருக்காருன்னு சொன்னோம்ல, அப்பா கூடவே அம்மா, அதாங்க துர்காஸ்டாலின் அம்மாவும் தூத்துக்குடி போயிருப்பாங்க போல் இருக்கு. அங்க திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. ஏங்க அவங்க கோவிலுக்கு தானே போனாங்க, இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம அப்பா என்ன சொல்லுவாரு? தீபாவளி பொங்கல்னா வாழ்த்து சொல்ல மாட்டாரு, விநாயகர் சதுர்த்தினா வாழ்த்து சொல்ல மாட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம்ல திராவிட கட்சிகள் என்ன சொல்லும்? கடவுளே கிடையாதுங்க, கடவுளை மறுக்கக்கூடியவங்க தான் திராவிட கட்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாமி கும்பிடாதீங்க, கோவிலுக்கு போகாதீங்க, அது வெறும் கல்லு தான், அது வெறும் சிலை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவரு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா கோயிலுக்கு போறாங்கங்க. அப்போ ஊர்ல இருக்கிறவங்க மண்டையெல்லாம் கழுவுவாரு, வீட்டுல இருக்கவங்களும் அப்படியே விட்டுருவாரு. இப்ப கூட அப்பா வீட்டுக்கு போனா பெரிய பூஜை ரூமே இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்லி ஊரில் இருக்கக்கூடிய அனைவருடைய மண்டையும் செலவை செய்து விட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை சுதந்திரமாக விட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அப்பா அவர்களுக்கே. அப்பா தான் ஒரு பக்கம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்பா கூட கூடல இருக்கவங்க அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போதான் எம்பி ஆனாரு, அதுக்குள்ள வாய் விட ஆரம்பிச்சுட்டாரு. இதுல இருந்தே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் கிடையாது, நம்முடைய கமலஹாசன் அவர்கள் தான். அதாவது நேத்துக்கு சூர்யா அவர்கள் நடத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுடைய விழா ஒன்று நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட கமலஹாசன் அவர்கள் அந்த விழாவை பத்தி பேசலாம், இல்ல சூர்யாவை பத்தி பேசலாம், இல்ல சினிமா துறையை பத்தி பேசலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு சனாதன சங்கிகளை வேற இருக்கணும், அதாவது மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் படிச்சு இந்த சனாதனத்தை வேற இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த டாக் தான் இப்போ சர்ச்சை ஆயிட்டு வருதுங்க.
அவர் என்ன பண்ணிடுவாரு? அப்படி என்ன சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? சனாதனம்னா இந்துக்களுங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரையுமே வேற இருக்க போறாரா இந்த கமலஹாசன் அவர்கள்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பலரும் அவர் மேல கடும் கோவத்துல இருக்காங்க. ஐயா கமலஹாசன் அவர்களே, இப்பதான் எம்பி ஆயிருக்கீங்க, அடுத்தடுத்து பதவிக்கு போகணும், இல்ல ரொம்ப நாள் இதே பதவியில இருக்கணும்ன்ற ஆசைலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது பொது வெளியில பொது மேடையில இந்த மாதிரிலாம் பேசலாமா? நியாயமா அது? எலெக்ஷன் வரப்போதுல, அதனாலயே எல்லா கட்சிகளுமே மக்களை சந்திக்கிறதுலயும் பிரச்சாரம் பண்றதுலயும் ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க, பரபரப்பாயிட்டாங்க. அப்படிதான் நம்முடைய அப்பா பல முகாம்களையும் பல திட்டங்களையும் கொண்டு வந்தாரு, ஒண்ணுமே கை கொடுக்கல. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த வகையில நேத்து திருநெல்வேலி கிட்ட போயிருக்காரு. அப்போ பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருநெல்வேலி தானே, அங்க பிரச்சாரம் போன இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தடபுடலா தலவால விருந்து வச்சிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. நம்ம ஷோல மீம் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி பல கோமாளித்தனங்களை இன்னுமே எம்பியான பிறகும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கே. இந்த பிரச்சார பயணம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அந்த வகையில தேமுதிக, அதாவது நம்முடைய கேப்டன் அவர்களுடைய கட்சியான தேமுதிக கட்சியும் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் திருவள்ளூர்ல இருந்து துவங்கியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் பிரபாகரன் அவர்கள் கடந்த தேர்தலையே சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த தடவை கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, ஏன்னா கேப்டன் மேல உள்ள மரியாதை இவர் மேல வந்துட்டு இருக்குங்க, கேப்டனுடைய அனுதாபிகள்லாம் கண்டிப்பா இவருக்கு தான் ஓட்டு போடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த எலெக்ஷனோட முடிவுல வெயிட் பண்ணி பார்ப்போம், இவர் ஜெயிக்கிறாரா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லா கட்சிகளும் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த வகையில பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து அவருடைய சொந்த தொகுதியான திருநெல்வேலியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. ஏற்கனவே எண்மண் எண் மக்கள் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கும், அது அப்படிப்பட்ட அபாரமா இருந்துச்சு. அதுக்கு மக்கள் கொடுத்த அதே ஆதரவை இந்த நடைப்பயணத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மாசா இருக்க போகுதுன்றத. மாநிலத்துல தான் இந்த மாதிரி அலப்பறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அப்பாவோட கூட்டணியில மத்தியில இருக்கக்கூடியவர் அதுக்கு மேல ஒரு அக்கப்போர் பண்ணிருக்காருங்க. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சைனா 2000 சதுர கிலோமீட்டரை இந்தியாவுல ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய சோசியல் மீடியால ஒரு ட்விட்டர் போட, அதை பார்த்த உச்ச நீதிமன்றம் சரமாரியா விளாசி இருக்காங்க. ஏங்க உங்ககிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கா சைனா இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இதை நீங்க பாராளுமன்றத்துல ஏன் பேசல? எதுக்காக சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வாய்க்கு வந்த பதிலாம் பேசுனீங்கன்னா நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சரமாரியான கேள்வியை முன்னெடுப்பிருக்காங்க. அதே தான் நாங்களும் கேட்கிறோம். உண்மையாவே உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பாராளுமன்றத்துல பேசுங்க. அதை விட்டுட்டு எனக்கும் நேரம் போகல சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கண்டதையும் போட்டுட்டு இருக்காதீங்க. இப்பவாவது கேள்வியோட நிறுத்திட்டாங்க, அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்ன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த திமுக அரசு ஒரு பக்கம் நாங்க பிரம்மாண்டமா ஆட்சி பண்றோம், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரமும் பொய் விளம்பரமும் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அரசு மக்களை கொடூரமா வஞ்சிக்குது தான் சொல்லணும். அந்த வகையில திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியில உளுந்து மர்மமான முறையில உயிரிழந்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தொட்டில எப்படி அந்த பையன் மர்மமான முறையில உயிரிழந்திருப்பான்? இதுல இந்த வழக்குல யாராவது கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம யாருமே இந்த விஷயத்த பண்ணிருக்கவே முடியாது. அந்த ஸ்கூல் நிர்வாகத்து மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும், அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறந்த மாணவனுடைய பெற்றோரும் உறவினரும் ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி முகிலனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பா முதல்வரே, எங்கெங்கயோ பிரச்சனை நடந்துச்சு, இப்ப அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களே ஆபத்தா நிக்குது. இனிமேலாவது உங்க ஆட்சி என்ன மாதிரி இருக்கு, மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்றத கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஷோல சும்மா போர் அடிக்குதுன்னு அரசியல் பண்றவரு, பொழுதுபோக்குன்னு அரசியல் பண்றாரு பாத்தீங்களா,
அப்படிப்பட்ட ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் ஒரு கொட்டை போட போறோம்.